Hi everyone, this is Arun. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SDLC பார்க்க போகிறோம். SDLCங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா வந்து இதுதான் வந்து பேசிக்கான திங். ஸோ திஸ் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்டெப் இருக்கும். இதுதான் வந்து ஐடியில் நம்ம வந்து பேசிக்காக பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனலைசஸ். And next system design, coding, testing, deployment and maintenance. So these are the six steps. நம்ம வந்து ஐடியில் ஒரு ஒர்க் பண்ண போகிறோன்னாவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ண போகிறோம், எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி யூசர்ஸ்க்கு ரியல் டைம் போகுது, எப்படி வந்து அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ரெக்யர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனலைசிஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அண்ட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. கிளைண்ட்ஸ் வந்துட்டு யூசர்ஸ் கிட்ட வந்துட்டு எந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம், எந்த வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பேக் எண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் இருக்கும், ஆங்குலர் அந்த மாதிரி இருக்கும். பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட் இருக்கும், .NET அந்த மாதிரி இருக்கும். ஸோ எது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா SRS சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா UI டீம் இருக்கும் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணலாம், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபிக்மான ஒரு டூல் இருக்கும். அதில் வந்து கொடுத்துருவாங்க எந்த மாதிரி கலர்ஸ் இருக்கணும். ஒரு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் சர்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹோம் பேஜ் எல்லாமே ஒரு பேஜாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பேஜில் எந்த லே அவுட்டில் எந்த இது வரணும், எந்த சைஸில் அந்த ஃபாண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து ப்ராப்பராக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சிஸ்டம் டிசைன். ஸோ இதை வந்து என்னாச்சு தெரியலையே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங். ஸோ கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டெவலப்பர்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு கோடிங் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் கோடிங்கும் நடக்கும், ஃப்ரண்ட் அண்ட் கோடிங்கும் நடக்கும், ரெண்டுமே வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ இங்கே தான் வந்து டெவலப்பர்ஸ் வந்து கோடிங் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு கோடிங் பண்ணுவாங்க. ஸோ டெவலப் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்னு இருக்கிற இடத்துல தான் நடக்கும். ஃப்ரண்ட் அண்ட் கோடிங், பேக் அண்ட் கோடிங் எல்லாமே இதில் தான் நடக்கும். அண்ட் டெஸ்டிங். இது கோடிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெவலப்பர் வந்து கோட் எல்லாத்தையும் புஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தனி பில்டுன்னு எடுப்பாங்க, QA பில்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த QA பில்ட்லாம் தான் வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 என்விரான்மெண்ட் இருக்கும் நமக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெவ் என்விரான்மெண்ட், இது QA என்விரான்மெண்ட், இங்கே ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் இருக்கும். டெவ் என்விரான்மெண்ட் எதுக்குன்னா டெவலப்பர்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ண கோடை வந்துட்டு அவங்க இங்கிட்டு புஷ் பண்ணி அவங்க ஒரு யூனிட் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா டெஸ்டிங் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க சைட்லேருந்து ஒரு டெஸ்டிங் நடக்கும். ஸோ அதுதான் யூனிட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டெவலப்பர்ஸ் பண்ணுறது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து புஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் QAக்கு அனுப்புவாங்க. இங்கே தான் வந்து டெஸ்டிங் நடக்கும், ப்ராப்பரான ஒரு டெஸ்டிங் நடக்கும், இங்கே தான் நடக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ராப்பரான ஒரு டெஸ்டிங் நடக்கிறக்க ஏரியா. நம்ம எங்கே ஒர்க் பண்ணுவோம்னா நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ணுவோம் டெஸ்டிங்கில். ஸோ டெஸ்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, பக் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம கொடுக்குறோமா இல்லையா அது பார்ப்போம் இங்கே டெஸ்டிங்கில். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா இதில் நிறையா இருக்கும். இது வந்துட்டு தனியாகவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட்டுங்கிறது என்னன்னா இந்த எல்லாமே இங்கே யூனிட் டெஸ்டிங் முடிஞ்சிடும், QA டெஸ்டிங் முடிஞ்சிடும், ஸ்டேஜிங் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் டைம் யூசர்ஸ்க்காக வந்து நம்ம கொடுப்போம். இப்போ அமேசானில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் வெப்சைட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம புஷ் பண்ணுவோம், ரியல் டைம் டேட்டா கூட நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். அதுதான் இங்கே டெப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். இது எப்படி நடக்கணும், அமேசான் வெப் சர்வீசஸ் மூலமாக வந்துட்டு புஷ் பண்ணி ரியல் டைம் யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 6th ஸ்டெப். இது டெப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ்னால் என்ன, மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு அப்ளிகேஷனை நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, யூசர்ஸ்க்கு திடீர்னு எதுவும் அப்ளிகேஷனுக்கு ஏதாச்சும் ஆகாமல் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் கால்ட் அஸ் இப்போ எந்த ஒரு பக் ஏதாச்சும் வந்தாலுமே அதை வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக் வந்தாலுமே அதை வந்து ப்ரியாரிட்டியாக நம்ம வந்து அதை பார்த்து as soon as அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ரியல் டைம் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அப்ளிகேஷனில்.
ஸோ these are all the things that are included in software development life cycle. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாஃப்ட்வேர் மாடல்ஸ் பற்றி சொல்லி தருவேன். மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரோச் இருக்கும். லைக் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி வாட்டர்ஃபால் மாடல் இருக்கும், அண்ட் அஜைல் மாடல் இருக்கும், ஸ்பைரல் மாடல் இருக்கும், ஆர் வி மாடல், இந்த மாதிரி இன்னொரு மாடல் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலுமே சொல்லுங்கள், நான் போடுறேன். அண்ட் நோட்ஸ் வேணுனாலுமே சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காகவே வரும் உங்களுக்கு. நீங்கள் சாஃப்ட்வேரில் என்ன பண்ண போகிறீங்கிறதே இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்னும் டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.